மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி ஒரு பேப்பர் ரோஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இது A4 சைஸில் இருக்க கலர் பேப்பர். ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன். அதையும் திரும்ப ரெண்டாக மடிச்சுக்கிறேன். இப்போ 4 ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும். 4 ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்டெப் ஒட்டியிருக்கேன். அது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இன்னும் 2 பேப்பர் நம்மக்கிட்ட இருக்கும். அதையும் ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 பேப்பர் வேணும். கொஞ்சம் லெங்க்தியாக இருந்தால் தான் நம்ம செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். 4ஐயும் ஒன்றா ஒட்டிக்கலாம். ஒரு A4 சைஸ் பேப்பர் ஃபுல் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபுல் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஃபுல் லெங்க்த்தாக கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஃபோல்டிங் ரோஸ். நீங்கள் வீட்டில் செய்யும்போது பேப்பர்லேயும் பண்ணலாம். துணியில் பண்ணுறேன்னா தலைக்கு வைக்கிற ரிப்பன் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து கூட செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு இந்த ஃபுல் ஸ்டார்டிங் இருக்குது பாருங்கள், ஸ்டார்டிங்கை கரெக்டாக ட்ரையாங்கிளாக மடிக்கணும். தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் மடிக்கணும். இது மடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இது வருது பாருங்கள், அதை பேஸ் பண்ணி இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு மடித்தது நார்மலாக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மடித்தேன். நெக்ஸ்ட்டு மடிக்கிறது அது மேலேயே இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மடிச்சிருக்கேன். இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்க பாருங்கள், அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணணும். நம்ம முழுசாக மடிக்கும்போது நமக்கு ஸ்கொயராக வந்திருக்கணும். இன்னொன்று அதுக்கப்புறம் மடிக்கணும். இப்போது ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் மடிச்சுட்டு வரும்போது நமக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப் வரும். அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸ்ட்ரிப்ஸு ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கும்போது பேப்பர்லேயே செஞ்சு பாருங்கள். கிளாத்தில் செஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேப்பரில் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக இருக்கும். பேப்பர் கூட நியூஸ் பேப்பரில் கூட செஞ்சு பார்க்கலாம், நல்லா வரும். இல்லை உங்கள்கிட்ட A4 பேப்பர் வேஸ்ட் பேப்பர் இருந்தால் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அதை வேணால் இன்னொரு முறை சொல்லி கொடுத்துட்றேன். இது எண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபோல்டிங்காக ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிட்டு வரணும். இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டிங் வரும். உங்களுக்கு மடிச்சிட்டோம்னா கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஃபோல்டிங்காக நிற்கும். இது நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ஸ்டார்டிங் இந்த எண்டு பாருங்கள், இந்த ஃபுல் பேப்பர் இருக்குல்ல, இதை இந்த எண்டை ரோல் பண்ணணும். பொறுமையாக ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி ரோல் கிடைக்கும். இந்த ரோலை நம்ம கரெக்டாக ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த ஸ்டார்டிங் இருக்குது பாருங்கள், இந்த உள்ள ஒவ்வொரு ஹோலாக இருக்கும். அந்த ஹோல் உள்ளே கிடைக்கும் நமக்கு. அந்த ஹோலுக்குள்ளே இந்த ரோல் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஸ்டிக்காட்டம் இருந்துச்சுல்ல, அதை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த ரோல் பண்ணிட்டு அதை எண்டு வரைக்கும் பண்ணும்போது நமக்கு பின்பக்கம் இந்த மாதிரி கிடைக்கும். இதை கொஞ்சம் டைட் பண்ணி இழுத்துட்டிங்கனாக்கா மேலே வரும். இந்த ரோல் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிட்டு பாருங்கள். இதை நம்ம ரோல் பண்ணும்போது நமக்கு ரோஸ் ஃப்ளவர் ஆட்டம் கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா கீழேருந்து அப்படியே சுற்றுறேன், நான் ட்விஸ்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங் நான் இன்னும் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்றேன். சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு ரோஸ் ஃப்ளவர், அழகான ரோஸ் ஃப்ளவர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக எண்டோ நமக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம்.
இதுக்கு லீஃப் வேணாலும் லீஃப் செஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு இடையில வந்து நமக்கு கேப் வராமல் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டோம்னாக்கா நமக்கு அழகான ரோஸ் ஃப்ளவர் கிடைக்கும். எந்த பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்து வச்சிங்கனாலும் செய்யலாம். பெருசு சின்னது எதில் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். எங்கிட்ட பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த சின்ன ஸ்ட்ரிப்பில் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்ட், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்ட், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ட்ரையாங்கிள். இந்த மாதிரி 4 ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விதவிதமான ரோஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் மேக்கிங் பேப்பர்ஸில் ஃபுல்லாக நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். உங்கள் ஸ்கூல், காலேஜ், லேடிஸ் கிளப் யாருக்காவது தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் பிளேஸ்க்கே, உங்கள் ஊருக்கே வந்து கூட சொல்லி கொடுப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். முடித்ததுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டார்டிங்கை மட்டும் ட்விஸ்ட் பண்ணிடுறேன். அதை ஒரு ரோல் ஆட்டம் பண்ணிவிட்டு இதை இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் அட்டையாட்டுற கண்ணால் நீங்கள் ரிவர்ஸில் வந்து எப்படி மடிச்சிருக்கணும் அது உள்ளே விட்டு அப்படியே மடிக்கும்போது அதுக்குள்ளே பூந்த மாதிரி வந்துடும். பேப்பரில் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக வரும். இது கொஞ்சம் திக்கான பேப்பர், அதனால் நான் இந்த மாதிரி ரிவர்ஸ் மெத்தடில் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சிருக்கல, இதை இப்படி சுற்றும் போது நமக்கு ரோஸ் ஃப்ளவர் கிடைக்கும். ஃப்ரண்ட்டோ ரிவர்ஸோ இப்படி சுற்றலாம். எக்ஸ்ட்ராவாக மீதி இருக்கிறத ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் ஃப்ளவர் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரோஸ் ஃப்ளவர் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.